இன்று விஜயகாந்தின் அன்பு மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்த படைத்தலைவன் திரைப்படம் குறித்து தான் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நடிகர் விஜயகாந்த் அவர்களை மிகவும் பிடிக்குமென்றால், அவருடைய மகன் சண்முக பாண்டியனை பிடிக்குமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். நடிகர் விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டு திரைப்பட உலகில் மறக்க முடியாத ஒரு ஜாம்பவானாக இருந்து மறைந்திருக்கின்றார். மேலும் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் நடித்த எல்லா படமும் மக்கள் மன்றத்தில் மிகப்பெரிய வரவேற்புகளை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அவருடைய மகன், அவருடைய பெயர்தான் சண்முக பாண்டியன். சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய திரைப்படத்தின் பெயர்தான் படைத்தலைவன். இந்த படைத்தலைவன் விஜயகாந்த் அவர்கள் அளவிற்கு சண்முக பாண்டியன் அவர்களுடைய நடிப்பும் இருக்கும் என்று மக்களால் நம்பப்படுகின்றது. மிகவும் எதிர்பார்ப்பை மக்கள் மன்றத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த படைத்தலைவன் படம் என்பது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு எந்த அளவிற்கு தமிழ்நாட்டு திரைப்பட உலகில் ரசிகர்களை ஈர்த்து கொடுக்கிறது என்பதை படம் வந்த பிறகுதான் பார்க்க முடியும். இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களுடன் இணைந்து கஸ்தூரி ராஜா, யாமினி சந்தர், முனிஷ்காந்த், கருடன் ராம், ரிஷி, ஏ வெங்கடேஷ், ஸ்ரீஜித் ரவி, அருள்தாஸ், லோகு, என்பிகேஎஸ் போன்றவர்கள் இணைந்து நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ப்ரொடியூசர் சம்யூட் ஆர்ட்ஸ், விஜய் கேம்பியன், டைரக்டர்ஸ் சினிமாஸ், டாஸ் பிக்சர். மியூசிக் தான் மிக முக்கியமான விடயமாக இந்த திரைப்படத்தில் இருக்க போகின்றது. இசை மற்றும் பின்னணி இசையின் ஜாம்பவனாக இன்றும் கருதப்படக்கூடிய நம்ம ஐயா இளையராஜா அவர்கள்தான் இதற்கு பின்னணி இசை மற்றும் இசையமைத்திருக்கின்றார். மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய பாடல்களை இசையமைப்பாளர், தமிழர்களின் அடையாளமாக இருக்கக்கூடிய இளையராஜா அவர்கள் இந்த திரைப்படத்தில் கொடுப்பார் என்பதில் மாற்று கருத்தில்லை. மேலும் சண்முக பாண்டியன் அவர்களின் தந்தையான விஜயகாந்த் அவர்களுக்கு பல படங்களில் நம்ம இளையராஜா அவர்கள் இசையமைத்து கொடுத்திருக்கின்றார். மேலும் அந்த படங்கள் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகி இருக்கின்றது தமிழ் திரைப்பட உலகில் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று இளையராஜா காம்போவில் நம்ம சண்முக பாண்டியன் நடிக்கின்ற இந்த படைத்தலைவன் படமும் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டு திரைப்பட உலகில் ஹிட்டாவதற்கு நாம் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். மேலும் இந்த திரைப்படத்தின் டைரக்டர் யார் என்றால் நம்ம அன்பு அவர்கள்தான் இந்த திரைப்படத்தின் இயக்குனராக இருந்து வருகின்றார். மேலும் டயலாக் மற்றும் ஸ்க்ரீன் பிளே இதை செய்திருப்பது பார்த்திபன் டிசைன் என்ற நபர்தான் செய்திருக்கின்றார். சினிமா போட்டோகிராஃபி எஸ்ஆர் சதீஷ்குமார் அவர்கள்தான் செய்திருக்கின்றார். எடிட்டர் இளையராஜா என்பவர் செய்திருக்கின்றார். ஆர்ட் டைரக்டர் பி ராஜு அவர்கள் செய்திருக்கின்றார். ஸ்டண்ட் மகேஷ் மேத்தவ் செய்திருக்கின்றார். விஎஃப்எக்ஸ் சுனில் அவர்கள் செய்திருக்கின்றார் என்பது இந்த திரைப்படத்தில் குறிப்பிடத்தக்கது. மேலும் விஜயகாந்த் அவர்களுடைய படத்தில் ஃபைட் சீன்கள் அதிகமாக இருக்கும். அதே போன்று நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் நடிக்கக்கூடிய இந்த திரைப்படத்திலும் ஃபைட் சீன்கள் அதிகமாக மக்களால் விரும்பி ரசிக்கக்கூடிய இடத்தில் இருக்கும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. மேலும் இந்த திரைப்படம் திரைக்கு வந்து பல மாதங்கள் ஓடுவதற்கும் 100 நாட்களை அடைந்து வெற்றி பெறுவதற்கும் நம்ம தமிழா செய்திகள் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவில் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றியை பெறும் அவருடைய ஆசீர்வாதத்தில் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் இதேபோன்று நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள்.